हरि जय जगन्नाथ बलदेव सुभद्रा महाराज कर्णु जय श्री राधा गोपाल जी कर्णु जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद प्रभु कर्णु जय श्री रूप रघुनाथ कर्णु जय श्री प्रभाதி महाराज कर्णु என் குருநாதர் कर्णु தொடர்ந்து வந்து நம்ம சண்டே ஆன்லைன் கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்து இப்படி அனைத்தவருக்கும் மடியுடைய பணிவாக ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச் ஸ்னேகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதா எல்ஜிடிஸ் உண்மை உருவில் பதம் 9 டெக்ஸ்ட் 9. கரெக்டா மல்லிகா மாதாஜி? चलो बोलो. हाँ माताजी. हरे कृष्णा. இன்னைக்கு 9 தானே மாதாஜி? ஓகே ஓகே மாதாஜி. அதா சித்தம் சமாதாதும் நா சாக்னோஷி மயி ஸ்திரம் அப்யாச யோகேன ததோ மாமிச்சாப்தும் தனஞ்சயः. ஓகே, மொழிபெயர்ப்பு திருப்பியும். செல்வத்தை வெல்பவனான எனதன் அர்ஜுனா, உனது மனதை என் மீது பிறளாது நிலைநிறுத்த முடியாவிடில் பக்தியுகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. என்னை அடைவதற்கான விதியினை இதன் மூலம் விருத்தி செய்வாயாக. அதா சித்தம் சமாதாதும் நாசோஷரி மகேஸ்திரம் அபியாச யோகேன ததோ மம் இச்சாப்தும் தனஞ்சயः. ஹரே கிருஷ்ணா. ஓகே, எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். சவுண்டு விஷுவல் எல்லாம் கிளியரா இருக்கா? ஓகே கிளியர். ஓகே, தேங்க்யூ மாதி. விஷால் பாபு, யூ கிளியர் ப்ரோ? சவுண்ட் அண்ட் விஷுவல் எல்லாம் ஓகேவா? ஓகே, பக்கவா இருக்கு. சரி, இன்னைக்கு வந்து ஸ்லோகம் வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா விஜய கிருஷ்ணாஸ் பிரபு அண்ட் யதுபதி பிரபு அவங்களாம் விளக்கியிருப்பாங்க. ஆல்ரெடி வந்து 12வது சாப்டருக்கு நம்ம வந்துட்டோம். பக்தி யோகா. பக்தி யோகா மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சில ரூப கோஸ்வாமி அவர் ஆச்சாரியார் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்யா விலாசாத சுன்யம் ஞான கர்மா அனாபிருதம் ஆணுக்குள்ளின கிருஷ்ண அனுசீலம் பக்தி உத்தமம். அதாவது என்னன்னா, பக்தி தொண்டு ரொம்ப வந்து டாப் மோஸ்ட் உயர்தரமானது. பக்தி தொண்டு வந்து பக்தி யோகா பக்தி, அதாவது 3 விஷயம் இருக்கு. பக்தி, பக்தன் அண்ட் பகவான். பக்தி, பக்தா அண்ட் பகவான். 3 பி. பக்தி, பக்தா அண்ட் பகவான். 3மே வந்து பாத்தீங்கன்னா அப்ராகிருத வஸ்து, அதாவது டிரான்சென்டென்டல், அதாவது ஆன்மீகமயமான ஸ்பிரிச்சுவலானது, அதாவது அப்ராகிருத வஸ்து. நம்ம ஹியூமன் பீயிங், நம்ம ஜீவாத்மா, நம்ம இந்த உடம்புல இருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வேர்ல்ட், இந்த மெட்டீரியல் பாடி, மெட்டீரியல் சென்சஸ், இந்த பௌதிக உடம்பு, பௌதிக புலன்கள், பௌதிக உலகம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிராகிருத வஸ்து. பிராகிருத வஸ்து மீன்ஸ் வந்து என்னன்னா மெட்டீரியல், டெம்பரவரி. அப்ராகிருத வஸ்துனா இட்டர்னல் அண்ட் ஸ்பிரிச்சுவல். இது 2 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, பிரவர்த்தி அண்ட் நிவர்த்தி 2 விஷயங்கள் இருக்கு. நிவர்த்தி மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்டர்னல், பிரவர்த்தி வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரி. ஓகே, அதனால வந்து இங்க வந்து பக்தி யோகா மீன்ஸ் வந்து என்னதுன்னா இஸ் அப்ராகிருத வஸ்து, இல்ல அப்ராகிருத செயல், அதாவது வந்து டிரான்சென்டென்டல் ஆக்டிவிட்டி. பக்தி மீன்ஸ் டிரான்சென்டென்டல். பக்தினா ஆன்மீகமயமானது, நோ மெட்டீரியல். அதனாலதான் அந்த ஸ்லோகத்துல அந்யா விலாசா சூன்யம். அந்யா விலாசானா என்ன அர்த்தம்னா அதர் டிசைர்னா தேவையில்ல வேற விஷயங்கள். என்ன வேற விஷயங்கள்னா கிருஷ்ண பக்திக்கு தேவையில்லாத விஷயங்கள், அதான் அந்யா விலாசா. அதர் டிசைர் ஃப்ரம் கிருஷ்ணா சர்வீஸ், அதான் அந்யா விலாசா சூன்யம். அது என்னதுன்னா ஞான கர்மா அனாவிருதம். ஞான மீன்ஸ் வந்து என்னன்னா so much knowledge also is the dangerous for spiritual path. அதாவது அதிகமான அறிவும் ஆன்மீக பாதையில மிகப்பெரிய ஒரு தடை. காரணம் என்னன்னா, நான் வந்து இங்க மட்டும் கத்துக்க மாட்டேன், நான் அங்கேயும் போய் கத்துக்குவேன், நான் இங்கேயும் போய் கத்துக்குவேன்,
நான் அந்த இயக்கத்துக்கும் போவேன், நான் இந்த இயக்கத்துக்கும் வருவேன். அந்த மாதிரி நான் எல்லாத்துக்கிட்டையும் போய் நான் நாலேஜ் எடுத்துக்கிறேன். எல்லா நாலேஜும் வந்து எடுத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நீங்க சஸ்டெயின் பண்ணி ஒரு இடத்துல நிக்க முடியாது. சஸ்டெயின் மீன்ஸ் வந்து என்னன்னா நீங்க நிலையாக ஒரு முடிவுக்கு வர முடியாது. யூ வில் பி டவுட். உங்களுக்கு டவுட் வந்து நிறைய வந்துடும். அதான் வந்து என்னன்னா சாஸ்திரம் சொல்லுவாங்க, அது ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு 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 ஸ்லோகம் இருக்கும், சரி ஞாபகம் மாறுது. அது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அதிகமான டவுட் கொடுத்துரும். அப்ப அதிகமான நாலேஜ் அந்த நாலேஜ் சேர்ந்து என்ன ஆகும்னா கடவுளை வந்து உருவம்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இப்ப கிருஷ்ண பக்தியில பாகவதம் பகவத்கீதா வந்து டைரக்டா வந்து கடவுள் யாரும் சொல்லுது. பட் வந்து நீங்க எல்லா இடத்துலயும் நாலேஜ் எடுத்துக்கும் போது சில இடத்துல வந்து கடவுளுக்கு வந்து ஒளி இல்லை, கடவுளுக்கு ரூபம் இல்லை, இம்பர்சனல், அதாவது பிரம்மம், அதாவது வந்து ஒளி அப்படி சொல்லுவாங்க. சில இடத்துல பரமா சொல்லுவாங்க. அப்ப நீங்க கன்க்ளூஷன் என்ன பண்ணுவீங்க, எல்லா நாலேஜும் மண்டை கொண்டு போது என்ன ஆகும், அது வந்து சரி கடவுளுக்கு உருவம் இல்ல, கடவுள் வந்து ஒளியாக இருக்கின்றார், அவர் தூணில் இருப்பார் துணிவில் இருப்பார். நீங்க ஒருத்தரை மட்டும் கடவுள் சொல்லி நீங்க வந்து லிமிடெட் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. யூ கேனாட் லிமிட்டட் காட் அண்டர் த ஒன் ஃபிகர். அதாவது ஒரு ஃபிகர், ஒரு தோற்றத்துக்குள்ள வச்சு நீங்க வந்து லிமிட் பண்ண முடியாது. கடவுள் அன்லிமிட்டட் சொல்லி அப்படிலாம் குழப்பி விட்டுருவாங்க. இஸ் ரைட் பிரபு, விஷால் பிரபு? ஹரே கிருஷ்ணா. நான் ஓகே ஓகே கிளியர் ஆகும், எல்லாம் கரெக்டா இருக்கா? ஓகே சரி. அப்ப சோ மச் அதனாலதான் அந்யா விலாச சொன்னிய ஞானம் மீன்ஸ் சோ மச் ஞானம். அந்த ஞானம் வந்து நம்மளை வந்து பகவானுடைய ஃபார்ம் குள்ள கொண்டு வராது, பகவான் உருவத்துக்கு கொண்டு வராது. அது வந்து ஜோதியாகவே நிப்பாடிடும். அந்யா விலாச அண்ணா என்ன அர்த்தம்னா அதர் டிசைர், தேவையில்லாத ஆசைகள். ஞானனா தேவையில்லாத ஞானங்கள், அதிகமான ஞானங்கள், பிரம்மத்தின் மீதான ஞானங்கள், ஜோதியின் மீதான ஞானங்கள். ஞான கர்மா, கர்மா மீன்ஸ் வந்து என்னதுன்னா பலனை எதிர்பார்த்து செய்வது. கரெக்டா மல்லிகா மாதாஜி? ஓகே, எல்லாம் நல்ல டிவோட்டி இருக்கீங்க. அது இப்ப நான் சொல்றேன் உதாரணம், ஓகேவா? கொஞ்சம் லோக்கலா போயிட்டு வரும். நம்ம லோக்கல்னு இல்ல, நம்ம நார்மலா வந்து நம்ம பார்த்ததுதான். நான் அதெல்லாம் சொல்லுவீங்க நினைச்சேன், ஆனா தெரியல, ஞாபகம் வரலன்னு தெரியல. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப தைப்பூசம் உதாரணத்துக்கு சொல்லலாம். நம்ம வந்து தைப்பூசம் வந்து இது பண்றதுக்கு சொல்ல, தைப்பூசம் நிறைய பார்க்கலாம். நாம வந்து தேங்காய் உடைக்கிறோம், நம்ம என்னென்ன பண்ணோம், தைப்பூசமா இருக்கட்டும், இல்ல கோயிலா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். ஆனா பிக் ஃபெஸ்டிவல் மலேசியால பாத்தீங்கன்னா நம்ம இந்தியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசம் பிக் ஃபெஸ்டிவல். அதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து எல்லாரும் வந்து ஒரு நேர்த்தி கடன் இருக்கும், எல்லாம் இருக்கும், சம்திங் எல்லாரும் ஒரு இது இருக்கும். ஆனா எல்லாருக்குள்ளயும் பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவ் இருக்கும். ஓகே, மோட்டிவ் இருக்கும். ஆக்சுவலி நம்ம வந்து ஜீவாத்மா வந்து அறவே மோட்டிவ் இல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மோட்டிவ் இருக்கும். ஏன்னா மோட்டிவ் இருக்கிறதுனால நம்ம இந்த கீழே பூமியில பிறந்திருக்கோம். நம்ம இந்த சம்சார வாழ்க்கையில நம்ம வந்து பிறந்திருக்கோம். இப்ப நம்ம வந்து பகவானுக்கு தேவர்கிட்ட, இப்ப முருகப்பெருமானோ, விநாயக பெருமானோ, அம்பாலோ, இல்ல வந்து யாரோ எனி டெமிகாட்ஸ், தேவர்கிட்ட நம்ம என்ன பண்றோம், நான் வந்து இத்தனை தேங்காய் கொடுக்குறேன், இத்தனை தேங்காய் உடைக்கிறேன், எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றிரு, நான் உனக்கு மாலை கட்டி போடுறேன், எனக்கு இது பண்ணிரு, நான் உனக்கு விரதம் எடுக்கிறேன், எனக்கு இது பண்ணி கொடுத்துரு, எனக்கு இது பண்ணினா எனக்கு வந்து நல்லா என் பிள்ளை பரிசுல பாஸ் பண்ணணும், என் வீடு மத சொன்ன மாதிரி என் வீடு வந்து நல்லா கட்டிடணும். நம்ம என்ன பண்ணுவோம், பல விரதங்கள் எடுப்போம், என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து மாலை கட்டி கொடுப்போம், அப்புறம் பால் கூட எடுப்போம், அப்புறம் வந்து என்ன சொல்றது தேங்காய் உடைப்போம். இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம வந்து டெமிகாட்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா? இந்த மாதிரி தேவர்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம கொடுக்குறோம். கொடுத்து என்ன பண்றோம், நம்ம பலனை எதிர்பார்க்கிறோம். அதாவது நீ பாத்தீங்கன்னா அந்த கொடுக்கிற பழக்கம், அது தேவர்கள்கிட்ட இருக்கட்டும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், கொடுக்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப நல்லது. அது நல்ல குவாலிட்டி. ஆனா அதை வந்து கொடுத்துட்டு நம்ம ரிட்டர்ன்ல நம்ம எதிர்பார்க்கிறோம்ல, அதுதான் வந்து என்னதுன்னா பலனை எதிர்பார்க்கிற மென்டாலிட்டி, அதாவது மனநிலை சொல்றது. இந்த மென்டாலிட்டி, இந்த பழக்கம் வந்து பக்தி பாதைக்கு என்ன சொல்றது உகந்தது அல்ல. என்ன சொல்றது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, உகந்தது அல்ல. இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க, நாட் அப்ளிகபிள். எஸ், கரெக்ட் வருவோம். அதாவது நம்ம வந்து ஏதாச்சும் கொடுக்கும், தேவர், இப்ப முருகராகட்டும், விநாயகர் இருக்கட்டும், அம்பாலாகட்டும், யாராக எனி டெமிகாட்ஸ், இல்ல பகவானாக கூட இருக்கட்டும், நான் இது கொடுக்குறேன், நான் இதை பண்றேன், நான் அன்னதானம் பண்றேன், நான் பாலை கொடுக்குறேன், நான் மாலை கொடுக்குறேன், நான் வந்து காசு கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன், எனக்கு இதை மட்டும் நீ பார்த்து கொடுத்துரு,
அந்த கொடுக்குற வரைக்கும் அந்த attitude, அந்த செயல், அந்த சேவை வந்து அது வந்து ஓகே, அது applicable. ஆனா அந்த ரிட்டர்ன்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு இதை பண்ணி கொடுத்துரு, நான் இதை பண்றேன் எனக்கு பண்ணி கொடுத்துரு, அதுதான் வந்து நாட் applicable இன் பக்தி பாதை, பக்தி பாத். அப்ப அதனாலதான் அந்த பலனை எதிர்பார்க்கறது வந்து என்ன சொல்றாங்க, கர்மா. அதனால அந்யா விலாசா சூன்யம். அந்யா விலாசாதுன்னு என்ன அர்த்தம்னா, பகவானோடைய பக்தி பாதைக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாத்தையும் மண்டையில் போட்டுக்கிட்டு, பக்தி பாதைக்கு எது தேவையில்லையோ அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்க கூடாது, செய்யக்கூடாது. அதான் அந்நியபிலாஷா. அது என்ன சொல்றேன்னா ஞான கர்மா. ஞானம் என்னன்னா சோ மச் நாலேஜ் என்னன்னா, நான் எல்லா இடத்துலயும் போய் நாலேஜ் கத்துக்குவேன் அப்படின்னா என்ன ஆயிரும், நான் நம்ம நிலையா ஒரு நிக்க முடியாது. அப்புறம் கடவுளுக்கு உருவம் இல்ல, அந்த கான்செப்ட் வந்துடும். நீங்க எல்லா இடத்துலயும் நாலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக 100% நீங்க வந்து கடவுளுக்கு உருவம் இல்ல அந்த கன்க்ளூஷனுக்கு தான் நீங்க வருவீங்க, அந்த முடிவு தான் நீங்க வருவீங்க. நீங்க எல்லா இடத்துலயும் நாலேஜ் எடுத்துக்கிட்டீங்க, நான் வந்து இங்கேயும் போறேன் அங்கேயும் போறேன், அங்க சொல்றேன் கேட்கிறேன் இங்க சொல்றேன் கேட்கிறேன், என்ன ஆகுனா கிடைச்சா கடவுளுக்கு உருவம் இல்லை அந்த அந்த முடிவுக்கு தான் நம்ம வந்து எல்லாரும் வந்து சேருவோம். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா ஞானம்னா என்ன அர்த்தம்னா, அந்த நாலேஜ் சோ மச் நாலேஜும் வந்து என்னதுன்னா அது டேஞ்சரஸ். ஏதாச்சும் ஒரு பாதை தான் நம்ம கரெக்டா நம்ம தேர்ந்தெடுக்கணும். அது வந்து ஒரு பாதை எப்படின்னா, சாது குரு சாஸ்திரம் என்ன சொல்லுது, சாஸ்திரத்துல போட்டிருக்கிறது சொல்லி கொடுக்குறாங்களா, அடிப்படை பகவத்கீதை. எந்த இயக்கமும் இருந்தாலும் எனி சொசைட்டி வித்தவுட் பகவத்கீதா நாலேஜ் இஸ் த வெரி வெரி ராங் டைரக்ஷன்ல கொண்டு போறான்னு அர்த்தம். இந்த நான் சொல்லல, பகவான் சொல்ற. பகவத்கீதா இந்த பேசிக். ஏன்னா வியாசதேவர் எழுதிக்கிறாரு, பாகவதம் இஸ் த எசன்ஸ், அதாவது வந்து சாரம், வேதங்களின் சாரம். இந்த ரெண்டு பாதையும் இல்லாம எந்த சொசைட்டியும் வந்து இயங்கக்கூடாது. காரணம் என்னன்னா, இந்த ரெண்டும் வந்து படிக்கட்டு ஒரு பாதை மாதிரி, ஒரு ரயில்வேல வந்து இந்த ரயில்வே ட்ராக் மாதிரி. ரயில்வே ட்ராக் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் இருக்கணும், அப்பதான் அந்த ரயில் வந்து நேரா போக முடியும். இந்த ரயில்வே ட்ராக்ல 1.1 mm அது வந்து கொஞ்சம் நகர்ந்தா கூட மொத்த ரயிலும் கவுந்துரும். அதே போலதான் பகவத்கீதை அண்ட் ஸ்ரீமத் பாகவத புராணம், அது ரெண்டும் வந்து ஒரு பக்தி பாதைக்கு ரெண்டு ட்ராக் மாதிரி. அது கரெக்டா இருந்தாதான் நம்மளுடைய ஜேர்னி, நம்மளோட பயணம் கரெக்டா போய் சேரும். அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஞானம்னா என்னது, கர்மானா என்னது. அதே போல கர்மான பலன் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. இந்த மூணுத்தையும் நம்ம வந்து விட்டுட்டா, அந்யாபிலாஷ சூன்யம், ஞான, கர்மா, இந்த மூணுத்தையும் விட்டுட்டா அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க. அது அடுத்து என்ன செய்யணும்னா, அந்யாபிலாஷ சூன்யம், ஞான, கர்மா, அனாவிரதம், ஆணுக்குள்யன கிருஷ்ணானுசீலனம், ஆணுக்குள்ய சேவா. ஆணுக்குள்ய சேவானா தமிழ் மொழியில வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்ல நோபல நம்ம அனுகூலமான சேவைன்னு சொல்லுவாங்க. அனுகூலம் மீன்ஸ் வந்துன்னா ஃபேவரபிள் டு கிருஷ்ணா, பகவானுக்கு பிடிச்ச மாதிரி சேவை செய்யுது. நம்ம மனசுக்கு பிடிச்சத வந்து பகவானுக்கு போயிட்டு திணிக்கிறது கிடையாது. நம்ம மனசுக்கு பிடிச்சத போட்டு பகவானை போட்டு திணிக்கிறது பக்தி கிடையாது. அது நம்மளோட விருப்பத்தை வந்து அவர் மேல போறது. இப்ப கூட நம்ம வந்து இப்ப சொசைட்டில நிறைய நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது நம்ம யாரையும் குறை சொல்லல, உண்மையை நடக்கிறது நான் வந்து கண்ணால பாக்குறது, நான் நிறைய இடத்துல போறதுனால நான் சொல்றேன். அதாவது பெற்றோர்கள் இப்ப வந்து பிள்ளைங்க நல்லா வரணும்னு சொல்லி நிறைய பேர் பாடுபடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, பிள்ளைங்க நல்லா வரணும்னு சொல்றாங்க. ஆனா சில இடத்துல சில பெற்றோர்கள், எல்லாம் சொல்ல வரல, சில பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சின்ன வயசுல இதெல்லாம் செய்ய முடியல, நான் சின்ன வயசுல இதெல்லாம் பண்ண முடியல, அதெல்லாம் என் பையன் பண்ணட்டும். பட் பையனுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேற நேச்சர், அவங்களுக்கு வேற ஒரு மைண்ட் செட்டு, வேற ஒரு இயற்கை இருக்கலாம். அவங்களுக்கு வந்து மேபி வந்து மியூசிக்ல ஆர்வமா இருக்கலாம், சில பேர் ஸ்விம்மிங்ல ஆர்வமா இருக்கலாம், சில பேர் நல்லா படிக்கிறதுல ஆர்வமா இருக்கலாம், சில பேர் வந்து மேத்தமேட்டிக்ஸ் ஆர்வமா இருக்கலாம், சில பேர் ஏதாச்சும் ஒரு ஆர்வமா இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு சில ஆர்வமா இருக்கும்போது சில வராது. ஆனா நம்ம வந்து போயிட்டு அதை போட்டு நம்ம விருப்பத்தை போட்டு அவங்க மேல திணிச்சு அது வந்து அவங்களுக்கு வந்து முடியாம போய் நல்லா உள்ளதையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாம, நல்லா இல்லாததையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாம, ரெண்டும் பண்ண முடியாம ரெண்டும் கண்ட நிலையா ஆயிரும். அந்த மாதிரி போட்டு திணிக்கக்கூடாது. அதே போல இங்க அந்த விஷயத்துல அந்த உதாரணம் தான் கொடுக்குறாங்க. நம்மளோட விருப்பமான விஷயங்களை போட்டு பகவான்கிட்ட போட்டு திணிக்க கூடாது. அது வந்து என்னன்னா அது அனுகூலமான சேவை கிடையாது. அனுகூலமான சேவை என்ன, பகவானுக்கு என்ன பிடிச்சிருக்குது, ட்ரை டு சாட்டிஸ்ஃபை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. அவருக்கு பிடிச்ச மாதிரி சேவை செய்யறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். நம்மளால கம்ப்ளீட்டா செய்ய முடியாது, ஆனா நம்ம ட்ரை பண்ணணும். அந்த ட்ரை பண்றது, அந்த முயற்சி பண்றது, அந்த 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 ட்ரை பண்றதுதான் வந்து நம்மள ஸ்லோலி பக்குவமாக்கும். நம்ம வந்து பகவான் கிருஷ்ணனை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா நம்ம சட் சங்கம், சாவு சங்கம் வர 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 இந்த அசோசியேஷன் நம்ம பண்ண தென் பக்தி வில் டெவலப். பக்தி எப்படி டெவலப் ஆகும்னா, நீங்க பகவானுக்கு பிடிச்ச மாதிரி சேவை செய்யணும். பகவானுக்கு வந்து
அவருக்கு வந்து என்ன பிடிக்கும், நிறைய உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, மாலை கட்டி போறது. ஓகே, முடிஞ்சா மாலை கட்டி போறது. அப்புறம் அவருக்கு நைவேத்தியம் பண்றது, அவருக்கு ஆஃபரிங் பண்றது. ஐயோ எனக்கு வந்து நான் வீட்டுல செய்யமாவலையே, ஐயோ நான் வந்து இது பண்ணலையே, நான் அப்படி இல்லையே, பிரச்சனை இல்லை. ஒரு பால், ஓகேவா, சாதாரண பால், அதுக்கும் தனியா ஒரு கிளாஸ் அதெல்லாம் தனியா வச்சுக்கணும். அவருக்கு தனியா கலவுக்கூடிய பஞ்சு அதெல்லாம் சுத்தமா இருக்கணும். ஒரு பால், ஒரு சாதாரண ஒரு இந்தியன் கேஷ் கடையில போயிட்டு கிஸ்மிஸ் கிடைக்கும், கிஸ்மிஸ் எல்லாம் கொஞ்சோண்டு பழம், அந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சோண்டு துளசி வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். நைவேத்தியம் பண்ண தெரியலையா, வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன் எப்படின்னு. எது பத்தி வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஃபரிங் தெரியலையா, நம்ம சொல்லுங்க, நமக்கு எல்லாத்துக்கும் வீடியோ வச்சிருக்கிறோம். எப்படி ஆஃபரிங் பண்றது, எப்படி நீங்க அச்சமன்னம் பண்றது, எப்படி பிரசாத மரியாதை கொடுக்குறது, எல்லாத்தையும் வீடியோ செஞ்சு போட்டிருக்கோம். அப்ப நம்ம அது மூலியமா நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்குதான் நம்ம வந்து இப்ப இப்படி இந்த மாதிரி சென்டர்லாம் திறந்து வச்சு எதுக்கு உட்காந்துருக்கோம், சொல்லி கொடுக்கறதுக்கு தான். அப்ப முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு பிடிச்ச மாதிரி சேவை செய்யணும். அடுத்து வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். அவரு பகவான் போட்டோ வீட்டுல வச்சிருக்கீங்கன்னா, அந்த போட்டோ வந்து முடிஞ்சு அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு வாட்சி சுத்தமா தொடச்சு சுத்தமா இருக்கணும். ஆல்டர் சுத்தமா இருக்கணும். அதுதான் ஃபேவரபிள் ஆக்டிவிட்டி. அதை நல்லா தூசியை வச்சுட்டு நீங்க ஹரே கிருஷ்ணா சாண்டிங் பண்ணிக்கிட்டு, கிருஷ்ணா எனக்கு கருணை கொடு, கிருஷ்ணா எனக்கு கருணை கொடு எப்படி கொடுப்பாரு? அவரே தூசியில வச்சிருக்கீங்க. அவரே தூசியில இருக்காரு. அவர் எப்படி அவரை எப்படி அவரை நம்ம மெத்தையில நம்ம படுக்கும் போது வந்து கொஞ்சம் கச்சராவா இருந்தா, கொஞ்சம் டர்ட்டியா இருந்தா, நம்ம வந்து அம்மாவை ஏசுறோம், வீட்டுல ஏசுறோம், ஒய்ஃப் ஏசுறோம், எல்லாம் சுத்தம் பண்றோம். ஆனா பகவான் வந்து 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் சும்மா அப்படியே போட்டோவை தொட்டு பார்த்தா அப்படியே மொத்த தூசியோட இது பவுடர் எல்லாம் வரும், பவுடரா கொட்டும். இஸ் நாட் ஃபேவரபிள் ஆக்டிவிட்டி. அதனாலதான் ஆணுக்குள்ளிய மீன்ஸ் அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் இடத்த சுத்தம் வச்சுக்கணும். அவருக்கு அன்னாடிக்கு தண்ணியும் பூவும் வைக்கணும். பத்திர புஷ்பம் பலந்தோயம் யோம பக்தியா பிரவேசரி, அதெல்லாம் வந்து எதுக்குனால சாப்டர் 9 சொல்றாரு. என்னது, பத்திரம் புஷ்பம் பலந்தோயம், பத்திரம் புஷ்பம் தண்ணி, அப்புறம் பூவு, அப்புறம் இல்லைன்னா துளசியை பிரிச்சு துளசி மேல அந்த பாருங்க, அது மஞ்சரி சொல்லுவாங்க, மஞ்சரி அதை பறிச்சு பகவானோட திருவடி பால் வைக்கணும். அவர் துளசி இருந்தா துளசி வந்து தண்ணியில போட்டு துளசி தண்ணி வைக்கலாம். அப்புறம் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பழம் வைக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அவர் இடத்த சுத்தமா வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுதான் வந்து ஆணுக்குள்ளே கிருஷ்ணானு சீலனா, அதுதான் வந்து அவருக்கு ஃபேவரபிளா செய்யறதுன்னு சொல்லி அர்த்தம். அந்த இடம் சுத்தமா இருக்கணும். அப்புறம் ஆணுக்குள்ளே கிருஷ்ணானு சீலனா பக்தி உத்தமா, நீங்க அவருக்கு பிடிச்ச மாதிரி சேவை செய்ய பழக தென் அந்த சேவை அதுதான் வந்து உத்தமமான பக்தி, டாப் மோஸ்ட் பக்தி, உயர்தரமான பக்தி. ஏன்னா பக்தி நம்ம சொன்ன அது அப்ராகிருத வஸ்து, அது டிரான்சென்டென்டலா. பக்தி என்பது ஆன்மீக மயமானது. பக்தி only to applicable to Lord Sri Krishna. பக்தி என்பது வந்து பகவான் மட்டும்தான், அது வந்து கிருஷ்ணருக்கு மட்டும்தான் பொருந்தும். பக்தி என்பது வேற யாருக்கும் பொருந்தாது. பக்தன் வந்து யார சொல்லுவாங்கன்னா பகவான் கிருஷ்ணா இல்ல விஷ்ணு கூட பக்தன் சொல்லுவாங்க. இப்ப சிவபெருமான் வழிபடுறாங்கன்னா அவர் அடியாரு சொல்லுவாங்க, முருகப்பெருமான அடியாரு சொல்லுவாங்க. அதே போல வந்து அம்பால வழிபடுறவங்க சாதகர்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு அவங்களுடைய பொசிஷனை வந்து அவங்களுடைய நிலையை வந்து சொல்லியிருக்கிறாங்க. பக்தன்னா வந்து யாருன்னா பகவான் வழிபடுறவங்க தான் பக்தன். இப்ப இந்த ஸ்லோகத்துக்குள்ள என்னதுன்னா, செல்வத்தை வெல்பவனே எனது அன்பு அர்ஜுனா யூ ஆர் த வெரி வெரி ஸ்ட்ராங் பர்சன். நீ வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான ஒரு உறுதியான ஒரு நபர் சொல்றாரு. உனது மனதை என் மீது பிறளார் நிறுத்த முடியாவிடி. என்ன சொல்றாருன்னா சாப்டர் 9 சொல்றாரு, மன்மனா பௌர்மன் பக்தோ மரியாதி மாதம். அதாவது உங்களுடைய மனதை என் மீது நிறுத்து, உன்னுடைய நமஸ்காரத்தை என்கிட்ட கொடு, நீ வழிபாடுறத என்னைய வச்சு வழிபாடு, நீ சொல்ற நாமத்தை என்னோட நாம சொல்லு. இதேதான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 18.66, அதாவது 30வது அத்தியாயம் 9வது அத்தியாயம் 30வது ஸ்லோகமும் 18வது அத்தியாயம் 61வது ஸ்லோகம், இந்த 2 ஸ்லோகம் வெரி வெரி கான்ஃபிடென்ஷியல், ரொம்ப ரொம்ப முக்கியமான எழுதும். அதாவது 16 என்ன 18.66 என்ன சொல்றாருன்னா 18 சாப்டர் 66 ஸ்லோகால சர்வதர்மா பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவாம் சர்வபாவேப்யோ மோக்ஷிஷ்யாமி மா சுச்சஹ. அதாவது என்ன அர்த்தம்னா சர்வதர்மா மீன்ஸ் வந்து என்னதுன்னா எல்லா தர்மங்களையும் நீ வந்து நீ வந்து தூக்கி போட்டுரு. சும்மா வந்து அது பண்றேன் இதை பண்றேன் எதுவுமே வேணாம். ஏன்னா நம்ம எதை பண்ணாலும் நம்ம தேவர்களுக்கு தான் கொடுக்க போறோம். அந்த தேவர்கள் யாரு கொடுப்பாங்கன்னா விஷ்ணுக்கு கொடுப்பாங்க.
அந்த விஷ்ணு யாரு கொடுப்பாங்க? கிருஷ்ணன் கொடுப்பாங்க. அங்க வந்து சங்ஷன் பண்ணாதான், அங்க அவர் வந்து அப்ரூவ் பண்ணாதான், அவர் அங்க ஒத்துக்கிட்டாதான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும். நீங்க கேட்கலன்னா கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்கும். நீங்க கேட்டா கூட சில விஷயம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி அந்த விஷயங்கள், அந்தந்த காரியங்கள் அவங்களுக்கு வந்து வகுக்கப்பட்டிருக்கு. அது துன்பமா இருந்தாலும் சரி, இன்பமா இருந்தாலும் சரி. ஆனா இந்த பிரிவுல இப்ப நம்ம என்ன பண்ணணுமோ அதுதான் அடுத்த பிரிவுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்றோம், தயார் பண்றோம். நம்ம போன பிரிவுல வச்சு செஞ்ச அந்த கர்மவினால இப்ப நம்ம வந்து சில துன்பங்கள் நம்ம அனுபவிக்கலாம். ஆனா அத வந்து பகவான் மேல நம்பிக்கை வச்சு அவர் நாமத்தை ஜெபம் பண்ணி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, அவளோட மேல நம்பிக்கை வச்சு நீங்க வந்து தொடர்ந்து இந்த வாழ்க்கை நடத்துறீங்கன்னா இந்த பிரிவுல நீங்க கஷ்டப்படுறதுக்கு உண்டான அந்த ஆன்மீக பலம், கிருபா பலா, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் அவர் கொடுப்பாரு. அட் த சேம் டைம் அடுத்த பிரிவுக்கு உண்டான பாதையையும், அடுத்த பிரிவுக்கு உண்டான வாழ்க்கையையும், அடுத்த பிரிவுக்கு உண்டான அந்த பாதையை வந்து நீங்க சரியா வந்து கரெக்டா வந்து நீங்க வந்து உருவாக்க முடியும். இல்ல எனக்கு கடவுள் இப்படி சோதிக்கிறாரு, நான் வந்து இவ்வளவு பக்தி பண்றேன், நான் அவ்வளவு பண்றேன், நாமஜம் பண்றேன், நான் நெய் விளக்கு போடுறேன், அதை பண்றேன், என்னை போட்டு வாட்டி வதக்கி எடுக்கிறாரு, நான் எதுக்கு இனிமே பண்ணிக்கிட்டு நம்ம வந்து விட்டுட்டு நம்ம வந்து பகவானை விட்டுட்டு நம்ம போனோமே. ஆனா நம்ம நம்ம வந்து கஷ்டப்படுவோம். வெரி வெரி டேஞ்சரஸ். ஒண்ணு கஷ்டப்படுவோம். நம்ம நினைக்கலாம் கடவுள் வந்து நம்மளை சோதிக்கிறாரு, நான் கடவுளை விட்டுட்டு போயிட்டா நம்ம வந்து தப்பிச்சிட்டோம். அப்படி கிடையாது. நீங்க கடவுளை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்களா, மாயா ஒண்ணு புடிச்சு உங்களை வந்து ஒண்ணு டார்ச்சர் பண்ணும். நம்ம நினைச்சுக்க நம்ம அறிவாளி தனமாக நம்ம வந்து கடவுளை ஒதுக்கி விட்டுட்டு நம்ம வந்து பகவானை வந்து ஒதுக்கிட்டு நான் வந்து சொந்தமா முயற்சி பண்ணி இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் சால்வ் பண்ணிக்கலாம்னு நினைக்கலாம். அது ஒரு காலம் முடியாது முடியாது முடியாது. சொந்தமா பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. பிகாஸ் காரணம் என்னன்னா, இந்த உலகம் துக்காலயம் அசாஸ்வதம். இது துன்பகரமான உலகம். துக்காலயம்னா துன்பகரமான உலகம். இது துக்காலயம், நாட் சுக்காலயம். இது துன்பகரமான உலகம். பகவான் கூட இல்லைன்னா எப்படி இதை வந்து நீங்க எதிர்நோக்க முடியும்? ரெண்டாவது அசாஸ்வதம், இது டெம்பரவரி, தற்காலிகமான உலகம், தற்காலிகமான பாடி. எப்ப வேணாலும் பீஸ புடிங்கிடுவாங்க. நான் வந்து 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் உயிரோடு இருப்பேன், நான் வந்து சோ மச் பிளான் வைக்கிறேன். யாரு கேரண்டி கொடுத்தா? நம்ம 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் இருப்போனே. இப்ப என்ன, நம்ம ஆக்சுவலி நம்ம வேலை செய்யறோம், ஓகே, அடுத்தடுத்த மாசத்துக்கு வேலை செய்யறோம், ஓகே. ஆனா அட் த சேம் டைம் நம்மளோட மென்டாலிட்டி, நம்ம ஞானத்தை வளர்த்துக்கணும். என்ன ஞானத்தை வளர்த்துக்கணும்? திஸ் பாடி, இந்த உடம்பு தற்காலிகம், இந்த சொசைட்டி தற்காலிகம், இந்த உலகம் தற்காலிகம். ஒரே ஒண்ணுதான் நிரந்தரமானது, ஒன்னே ஒண்ணு இட்டர்னல். அதாவது என்னதுன்னா 2 விஷயம், ஒண்ணு ஆத்மா, ஒண்ணு பரமாத்மா. நான் என்றது வந்து இந்த உடம்பு இல்ல, நான் என்றது வந்து இந்த உடம்பு கிடையாது. நான் என்றது ஐ எம் த சோல், ஆத்மா. ஆத்மா ஞான விருத்தி அது நம்மளுக்கு உள்ள வரணும். ஆத்மா ஞானம் உள்ள வரணும். ஆத்மா ஞானம் உள்ள வரலன்னா நம்ம வந்து சோ மச் ப்ராப்ளமா நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நம்ம பகவான் எப்பவுமே புடிச்சுக்கணும். பகவான் அண்ட் பகவான் பக்தா அண்ட் பக்தி, இந்த மூணுத்தையும் எப்பவுமே புடிச்சுக்கணும். இல்ல எனக்கு துன்பம் வருது, எனக்கு கஷ்டம் வருது, நான் விட்டுட்டு போறேன்னா நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து கெட்டிக்காரத்தனமா செஞ்சுட்டோன்னே. கிடையாது. அங்கதான் நம்மளுக்கு வந்து டேஞ்சரஸ் ஆரம்பிக்க போகுது. நிறைய பேர் எங்கிட்ட சொல்லிக்கிறாங்க, என்ன ப்ராப்ளம், இவ்வளவு பண்றேன், பக்தி பண்றேன், இதெல்லாம் பண்ணி என்ன இது இருக்கு, நான் விட்டுட்டு போயிடுறேன். நம்மளுக்கு வந்து பகவான் கொடுக்குறது ஒரு சின்ன டெஸ்ட் கொடுக்குறாரு. அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கு. என்ன ஸ்லோகம்னா, அனன்ய சிந்தயந்தோ மயே பரிஉபாஷாதே தேசா சதயுக்தான யோக சேம வஹாமியம். அதாவது என்னன்னா, எனக்கு பக்தி தொண்டு செய்யறவங்க, என்னை பற்றி சிந்திக்கிறவங்க, எனக்கு பக்தி பண்றவங்க, அவங்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்து நான் அவங்களை வந்து பாதுகாக்கிறேன். அவங்களோட ரிக்வயர்மெண்ட் வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து நான் வந்து ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றாரு. நீங்க பகவான் பக்தர்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் சும்மா சாதாரண வரல, நம்மளோட பல ஆயிரம் மடங்கு கூட பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்காங்க. ஆனா அவங்க ஒரு பொழுதும் பகவானுடைய சிந்தனையிலேருந்து அவங்க விளையாடுதில்ல. குந்தி மகாராணி, பஞ்ச பாண்டவர்களுடைய அம்மா குந்தி மகாராணி, அவங்க வந்து சின்ன பிள்ளைகள் வச்சிருக்கும் போதே அவங்க வந்து அவ்வளவு துன்பங்கள் வந்துச்சு. கணவரை இறந்துட்டாங்க. பெருசான பிறகு காட்டுக்கு போனாங்க. அவ்வளவு பெரிய ராஜ்யம் இருந்தோம், உலகத்தையும் ஆட்சி பண்ற ராஜ்யம் இருந்தோம், அவங்க காட்டுக்கு போனாங்க. அதே போலதான் நீங்க நிறைய டிவோட்டி இருக்காங்க, நிறைய பக்தர்கள் கதைகள் சரித்திரம் நிறைய இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் பகவானோட பக்தி கைவிடல.
ஆனா பகவான் வந்து பக்தர்களுக்கு பக்தி பண்ணும் போது அவங்கள வந்து சோதிப்பாரு, டெஸ்ட் பண்ணுவாரு. ஓகே, ஏன் டெஸ்ட் பண்றாருன்னா நம்ம ஒரே நேரத்துல நம்மளுடைய போன பிரிவு கர்ம வினையும் தீர்க்கிறாரு, அட் த சேம் டைம் நம்மளுடைய பக்தியோடைய ஸ்ட்ரென்த், அதாவது பக்தியோடைய நம்பிக்கை, பக்தியோடைய ஃபேத்தையும் டெவலப் பண்றாரு. அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து பகவானோட திருவடிப்பாதம், பக்தரோட திருவடிப்பாதம், குருவோட திருவடிப்பாதம் புடிச்சுக்கிறோமோ, தேன் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். விட்டுட்டு ஓடணும்னு வச்சுக்கீங்களேன், தென் மாயா கேப்சர் பண்ணி மாயா புடிச்சு ஒன்னும் போட்டு நல்லா உலுக்கி எடுத்து பல டைரக்ஷன்ல நம்ம அனுப்புறோம். இப்ப அதை போய் பண்ணு, இதை போய் பண்ணு. எஸ், யாரு வந்து பகவான் மேல நம்பிக்கை இல்லையோ அவங்க பகவானை விட்டுட்டு வேற விஷயத்தெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அங்க போய் இது பண்றது, அதை போய் செய்யறது, இதை பண்றது. கிருஷ்ணர்கிட்ட இந்த கிருஷ்ணன் நாமம் சொல்லி என்ன பயன் இருக்கு? நான் போய் அது பண்றேன், இங்க ஒருத்தருக்கு சொல்லிக்கிறாங்க அதே பண்ணி பாக்குறேன், இங்க வேதத்தும் சொல்லிக்காங்க நான் இதுவே பண்ணி பாக்குறேன், இது வேற சொல்லி இது பண்ணி பாக்குறேன். கிருஷ்ண பகவத்கீதை சொல்றாரு, சர்வதரமான் பரித்தியச்ச, எல்லாத்தையும் விட்டுரு, மாமேகம் சரணம் புரிஜா, என் மேல சரணமடை, அகம்துவம் சர்வபாவேப்பியோ, எல்லா பாவத்தையும் நான் தீக்கிறேன், மோதுச்சாய் மாசுச்சா, நான் உன்னை காப்பாத்துறேன், பயப்படாது கவலைப்படாது சொல்றேன். தென் இதை விட கேரண்டி வேறு என்ன வேணும் நம்மளுக்கு? பகவான் கிறிஸ்டல் கிளியரா சொல்லிக்கிறார். அதான் இங்க சொல்றாங்க, என் மீது பிறளாத நிலை நிறுத்த முடியாது. பகவான் மேல நம்ம வந்து அவர் நம்ம மனசுல நம்ம புத்தியில பகவான் எப்பவுமே நினைச்சு இருக்கணும். ஒருவேளை முடியலன்னா இங்க அதான் சொல்றாங்க, பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக, என்னை அடைவதற்கான விருப்பத்தினை இதன் மூலம் விருத்தி செய்யவாயாக. ஒருவேளை உங்களுக்கு பகவான் நினைக்க சொல்றாரு, நினைக்க முடியலையா, நீங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எஸ், பக்தி பாதையில வந்து பக்தி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அது 3ஆக பிரிக்கப்படுகின்றது. நம்பர் 1 சாதனா பக்தி, இல்லைன்னா வந்து என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, பக்தி வித் பிராக்டிஸ் பண்ற பக்தி, அதாவது சாதனா பக்தி. ஓகேவா, சாதனா பக்தி. 2வது வந்து பாவ பக்தி. 3வது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிரேம பக்தி. சாதனா பக்தினா வந்து என்னதுன்னா, பக்தியை வந்து நம்ம வந்து அந்த பக்தி பாதைக்குள்ள புதுசா நம்ம வந்து வரும், பக்தி பாதைக்குள்ள புதுசா வரும். மேபி நம்ம இதுக்கு முன்ன வந்து அசைவம் சாப்பிட்டுருக்கலாம், நான்வெஜ்ஜியா இருந்திருக்கலாம், பல பாவங்களை செஞ்சிருக்கலாம். அவன் பக்தி பாதைக்குள்ள வரும்போது நம்ம அந்த பக்தி பாதையை வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அந்த பக்தியை வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அது எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னா, சாது குரு அவங்களுடைய கைடன்ஸ்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். சரி, இப்ப எனக்கு ஒரு கேள்வி, சாதுனா என்ன அர்த்தம்? சாது என்றால் என்ன அர்த்தம்? வெரி குட் மதுரை. ஓகே, சாது குரு வைஷ்ணவா. குரு மீன்ஸ் வந்து என்னதுன்னா கிருஷ்ணருடைய ரிப்ரசன்டேட்டிவ், அதாவது வந்தே குரு, வந்தே கிருஷ்ணா ஜெகத்குரு. கிருஷ்ணர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெகத்குரு, கிருஷ்ணர் தான் வந்து அல்டிமேட் குரு. ஓகேவா, ஆனா கிருஷ்ணரோட பிரதிநிதியாக ரிப்ரசன்டேட்டிவா இருக்கிறவங்க தான் குருமார்கள், ஆச்சாரியர்கள். ஓகேவா, ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். அவங்க வந்து கிருஷ்ணனுடைய ரிப்ரசன்டேட்டிவ், அவங்க குரு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டியூட்டி வந்து என்னன்னா, குரு மீன்ஸ் வந்து என்ன அர்த்தம்னா, குருனா வந்து என்னதுன்னா இருட்டு, டார்க்னஸ். ரூனா வந்து அவங்கள வந்து டெலிவர் பண்ணணும், வெளியாகும். குருவோட டியூட்டி வந்து ஃபர்ஸ்ட் டியூட்டி வந்து என்னதுன்னா, சிஷ்யர்களை, டிசைபிளை வந்து டார்க்னஸ்னா என்ன இருக்குன்னா இக்னோரன்ஸ், அந்த சொல்லுவாங்க டார்க்னஸ். அந்த டார்க்னஸ், அந்த அந்த இருட்டிலேருந்து, அறியாமையிலேருந்து, இக்னோரன்ஸ்ல இருந்து அவங்க வெளியாக்கணும். அதான் குருவோட டியூட்டி. அதான் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் சொல்லுவாங்க. குரு ஓகே, குரு சொல்லுவாங்க. தென் சாது, சரி, குரு. தென் வைஷ்ணவா. வைஷ்ணவான்னு என்ன இருக்குன்னா, வைஷ்ணவா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வைஷ்ணவா வந்து குருவும் வைஷ்ணவா தான் சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் வைஷ்ணவருக்கு ஸ்பெஷலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, வைஷ்ணவா வந்து என்னன்னா ஃபுல்லி சரண்டர். அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா குருவோட குவாலிட்டிஸ் அப்படியே இருக்கும். ஆனா அவங்க குரு பொசிஷன்ல இருக்க மாட்டாங்க. குருவையும் நம்ம வைஷ்ணவர்கள் சொல்லலாம். ஓகேவா, நல்லா கேட்கணும், குருவே வைஷ்ணவர்கள் சொல்லலாம். ஓகே, ஆனா எல்லா வைஷ்ணவர்களும் குருவா இருக்க மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி, மல்லிகா மாதாஜி?
புரியுதா மதி என்ன சொல்றேன்னு? ஓகே. அப்ப வைஷ்ணவர்கள் என்ன அர்த்தம்னா முழுசா பகவான் கிட்ட சரணாகதி அடைஞ்சிருப்பாங்க. அவங்க வந்து இந்த 3 குணம் இருக்கு பாருங்க, சத்துவம், ரஜோ, தமம். மூட் ஆஃப் த கூட்டல், மூட் ஆஃப் த பேஷன், மூட் ஆஃப் த இக்னோரன்ஸ். சத்துவ, ரஜோ, தமம் இந்த 3 குணத்துக்கும் அப்பாற்பட்ட இருக்கிறவங்க தான், அதாவது சுத்த சத்துவ குணத்துல இருக்கிறவங்க தான் வைஷ்ணவர்கள். ஃபுல்லி சரண்டர். அந்த மாதிரி வைஷ்ணவர்களுக்கு நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும் போது, நம்ம வந்து அவங்கள வந்து அப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்களை நம்ம குறை சொல்லும் போது, தட்ஸ் கால் வைஷ்ணவ அபராதம். வைஷ்ணவ அபராதம் ஒரு நாள் டைம் வந்து நான் கண்டிப்பா நான் பேசுறேன். ஓகே, அது வந்து பிக் டாபிக் அது. ஓகே, தென் குரு, வைஷ்ணவா அண்ட் சாது. சாதுன்னு என்ன ஆகுதுன்னா அந்த குருவோடைய வழியை, சாதுன்னா யாருன்னா பக்தர்கள். சாது மீன்ஸ் வந்து டிவோட்டி. டிவோட்டின்னு என்ன யார் சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து குரு எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு குரு இருக்கும். அந்த குருவோட கைடன்ஸ்ல அவங்க வந்து பக்தியை பிராக்டிஸ் பண்ணி அந்த பக்தியை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆச்சார் அண்ட் பிரச்சார். ஆச்சார்னா தன்னோட ஓன் லைஃப்ல பிராக்டிஸ் பண்றது. தென் பிரச்சாரம் என்ன, அதை வந்து மற்றவங்களுக்கு ப்ரீச்சிங் பண்றது. வெறும் வந்து வாயில மட்டும் சொல்லிட்டே இருந்துட்டு தான் சொந்தமா வந்து செயல்படுத்தலைன்னா அது வந்து நாட் சாது, அது சீட்டிங் சாது, அது போகஸ் சாது, அது வந்து ஏமாத்தக்கூடிய சாது. சாது மீன்ஸ் வந்து என்னன்னா practice oneself and preaching to others. At the same time அவங்க வந்து surrender to குரு and கௌரங்க. தன்னோட குரு மேலேயும் சைத்தன்ய கௌரங்க மீன்ஸ் சைத்தன்ய மகாபிரபு மேலேயும் ஃபுல்லா நம்பிக்கை வச்சு சரணாகதி பண்ணிருப்பாங்க. அவங்க தான் சாது. சாது, குரு, வைஷ்ணவா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகே, இப்ப அவங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து பக்தியை பிராக்டிஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் சாதனா பக்தி. அந்த பிராக்டிஸ் பண்ற பக்தி கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூரா ஆகும் போது, அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது வந்து நல்லா வளர்ந்து வரும்போது அங்கேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போவோம். செகண்ட் ஸ்டேஜுக்கு போவோம். அதுதான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பாவ பக்தி. பாவா பக்திக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க யார் எடுத்துக்கலாம்னா, ராமாயணத்துல வந்து சௌபரி மாதா வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்லி ராமர் வருவாருன்னு சொல்லி அவங்க வந்து ராமருக்காக வந்து அவங்க வந்து கொஞ்சம் பழம்லாம் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு ஒரு டின்னர்ல போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க அவங்க. அப்ப அந்த 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 பழத்தை வந்து ராமர் வந்தோன்னு கொடுப்பாங்க. அப்ப லட்சுமணன் என்ன பண்ணுவாரு, ஏ கேள்வி, நீ வாய் வச்சுட்ட, நீ அச்சீவ் பண்ணதை வந்து ராமர் கொடுக்குறியான்னு. ராமர் சொல்ல, அர்ஜுனா இல்ல அவ எனக்காக எடுத்து வச்சிருக்க, நான் சாப்பிட்றேன். அது எதனால வந்து ராமர் வந்து அவருடைய எச்சில் எடுத்துட்டாருன்னா அவங்க வந்து பாவா பக்தியில இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க குருநாதர் சொல்லியிருப்பாரு, அவங்க சின்ன வயசா இருக்கும்போது, அவங்க இளமையா இருக்கும் போதே அவங்க குருநாதர் சொல்லியிருப்பாரு, இந்த வழியாக பகவான் ஸ்ரீ ராமர் வருவாரு, நீ அவருக்காக வந்து சேவை செய்யணும், அவருக்கு நீ வந்து பணிவிடை செய்யணும், அவருக்கு சேவை செய்யணும் சொல்லியிருப்பாரு. அப்ப அவங்க மனசுல அந்த குருவோட கட்டளைய மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா கல்யாணம் பண்ணாம ராமர் இப்ப வந்துருவாருன்னு சொல்லி வாழ்க்கை ஃபுல்லா சின்ன வயசுல இருந்து வயசா ஆயிரும். ஆனா ஒரு நாள் கூட அவங்களோட குருநாதர் வார்த்தை மீது அவங்களுக்கு வந்து சந்தேகப்பட மாட்டாங்க. என்ன அது குரு சொல்லிட்டாரு, நம்மளுக்கு வந்து என்னது ராமர் வரமாட்டாரா, என்ன இவ்வளவு வருஷம் ஆச்சு, சந்தேகம் கிடையாது. அவங்க முழு நம்பிக்கையா இருந்தாங்க, ராமர் கண்டிப்பா வருவாரு, நாளைக்கு வருவாரு, நாளைக்கு வந்துருவாரு, நாளைக்கு வந்தோட அவங்க எல்லா பழத்தையும் சேர்த்து வச்சிருந்தாங்க. தென் நம்ம குரு அஷ்டக படிக்கிறோம். குரு முக்கா பத்மா வாக்கியா சீத்தே பொரியா ஆக்கியா ஆரணா பொரியோ மானே அம்சம். அதாவது என்னன்னா குரு முக்கா பத்மா வாக்கியா. பத்மனா என்ன அர்த்தம்னா தாமரை. குருவோடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தாமரை பூலிருந்து வர்ற மாதிரி, குருவோட வாய் வந்து வார்த்தைகள் தாமரை பூலிருந்து வர்ற மாதிரி வார்த்தைகள் மாதிரி. அவரு வார்த்தைகளை அவரு சொல்லிட்டாருன்னா நம்ம கேட்டுக்கணும், அவ்வளவுதான், முடிச்சு. நோ அதர் ஐடியா, வேற ஒரு ஐடியா எல்லாம் போட்டு குருதே இல்ல குருதே இப்படி பண்ணலாம அப்படி பண்ணலன்னா அது குருவை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி. அட்லீஸ்ட் இது பாத்தீங்க,
இதெல்லாம் வந்து பிக் டாபிக். இதெல்லாம் வந்து ஒரு சப்ஜெக்ட். நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்தி என்ற டாபிக்காக நான் கொஞ்சம் டச் பண்றேன். நம்ம டைம் இருக்கும்போது காலங்கள் வர வர நம்ம டைம் இருக்கும்போது நம்ம ஒண்ணு தனித்தனி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பக்தியோட அந்த ப்ராக்டிஸ் பண்றதை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ குருஸோட தான் நம்ம கேட்டுக்கணும். அப்பதான் நம்ம என்ன ஆக முடியும், நம்ம வந்து சாதன பக்தியில இருந்து பாவ பக்தி வர முடியும். அவ சௌகரியமான செஞ்சது பாவ பக்தி. தென் பாவ பக்தியில நீங்க நல்லா மெச்சூர் ஆயிட்டீங்கன்னா, பாவம்னா என்ன ஆகுதுன்னா மூட். பாவம் மூட். நீங்க ஏதாச்சும் ஒரு மூடுல நீங்க பகவான் கனெக்ட் பண்ணணும். சாந்த, தாஷ்ய, சக்கிய, வாட்சல்ய அண்ட் மாதுரிய. அதுல வந்து தாஷ்ய ரசம்னா பகவான் வந்து எஜமானர், நான் வந்து சேவகன். அதாவது தாஷ்ய ரசம். வாட்சல்ய சக்கிய ரசம்னா என்ன ஆகுதுன்னா பகவான் வந்து நம்மளோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறது. வாட்சல்ய ரசம் பகவான் வந்து நம்மளுடைய பிள்ளை, நான் தான் வந்து அவருக்கு அப்பா அம்மா மாதிரி அப்படின்னு நினைக்குது. எஸ், இந்தியால சில இடத்துல லட்டு கோபால் வச்சிருப்பாங்க. சின்ன லட்டு கோபால் கிருஷ்ணர் வச்சிருப்பாங்க. அவங்க எங்க போனாலும் கிருஷ்ணர் கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க எங்க போனாலும் டிராவல் பண்றாங்கன்னா கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்க என்னென்ன சமைக்கிறாங்களோ, அவங்க என்ன இது பண்றாங்களோ கொஞ்சம் கிருஷ்ணன் கொடுத்துட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா ஏதோ கிருஷ்ணன் என்னோட பேரி மாதிரி பிள்ளை மாதிரி, நான் சாப்பிட அவன் எப்படி சாப்பிடாம இருப்பான் அப்படின்னு தன் பிள்ளை மாதிரி நினைப்பாங்க. அதுதான் வந்து என்னன்னா வாட்சல்ய பாவம். தென் மாதுரி பாவம் வந்து கிருஷ்ணரை வந்து என்னுடைய காதலன், கிருஷ்ணர் என்னுடைய வந்து பிராணநாதன் அந்த மாதிரி நினைக்கிறது. அதெல்லாம் ரொம்ப டாப் பாஸ் வந்து தாஷ்ய ரசத்தை வளர்த்துக்கணும். நம்ம கிருஷ்ணன் இந்த வார்டர் நம்ம வந்து அவர் சேவை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்னது அனுமான் மாதிரி, ஓகேவா? அப்ப அதுதான் வந்து பாவ பக்தி. அதான் பாவம் மூடு. தென் பாவ பக்தி நம்ம நல்லா செஞ்சோம்னா தென் 3வது ஸ்டேஜ் வந்து என்னதுன்னா பிரேம பக்தி. ஸ்ரீமத் சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுக்குற மாதிரி பிரேம பக்தி வந்து ஃபுல்லா வந்து கிருஷ்ணர்கிட்ட ஃபுல் கனெக்ஷன் தான். நீ கிருஷ்ணன் நேருக்கு நேரா பார்ப்பீங்க. எப்பவுமே சாண்டிங் பண்ணும்போது, சுத்த நாமம் பண்ணும்போது ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி, ஹரிராம் ராம் ராம் ஹரி ஹரி சொல்லும் போது நீங்க வந்து கிருஷ்ணரோட லீலைகள் உங்க கண்ணு முன்னுக்கு அப்படியே வந்து ஸ்லைட் ஷோ போட்ட மாதிரி அப்படியே கண்ணு முன்னுக்கு ஓடிட்டே இருக்கும். அதுதான் வந்து அதான் பிரேம பக்தி. அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்லோகத்துல, ஃபர்ஸ்ட் வந்து உங்களால பகவான் நினைக்க முடியலன்னா நீங்க வந்து பக்தி யோகத்தின் ஒழுக்க நெறிகளை பின்பற்றுவாயாக. எஸ், ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சாதனா பக்தி செய்யும். அதான் சாதனா பக்தி வெரி 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 இம்பார்ட்டன்ட். சாதனா பக்தி இல்ல, பிராக்டிஸ் பண்ற பக்தி செய்யறனா பக்தி பாதையில நம்ம முன்னேற முடியாது. சரிங்க, பக்தி பாதை முன்னேறலாம், எனக்கு என்னங்க, நான் நல்லா தான் இருக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா வேலை செய்யறேன், நல்லா காசு இருக்கு, நல்லா இது பண்றேன், பக்தியில வந்தா என்ன வரலன்னா எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சில பேர் கேட்டாங்கன்னா உங்க பதில் என்ன ஆகுது? ஓகே, பக்தி சொல்றீங்களே, பக்தியில பிராக்டிஸ் பண்ணலன்னா இப்ப என்ன ஆயிட போகுது? இப்ப நம்மளுக்கு என்ன வந்து அன்னன்னைக்கு 3 நாள் சாப்பாடு கிடைக்காம போயிட போதா? நல்லா தான் இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நம்ம வேலை செய்ய, நல்ல பிள்ளைங்க இருக்கு, நல்ல ஃபேமிலி இருக்கு, நல்ல உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, பக்தி பண்ணலாம் என்ன, எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். அப்படிப்பட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது பக்தி வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்றீங்க மாதிரி? சரி, வழிவகுக்கும். சரி, சில பேர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் வந்து சாமி கும்பிடுறேன், நான் கரெக்டா கோயிலுக்கு வரேன், நான் டொனேஷன் எல்லாம் கொடுக்குறேன், கரெக்டா தான் இருக்கிறேன். ஆனா என் வாழ்க்கை தனிப்பட்ட முறை நான் எப்படி வந்தோம் என் மனசு போன முறை வாங்கிக்குவேன். ஆனா சாமிக்கு கடவுளுக்கு சேர்ந்து கரெக்டா செஞ்சிடறேன். இது வகையான பக்தி தானே அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன சொல்றீங்க மாதிரி? சரி, ஓகே, கரெக்ட். ஓகே, எல்லாம் சொல்லுங்க, கரெக்ட் தான். பக்தி வந்து நிறைய பேருக்கு வந்து அது இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியும். ஏன்னா நம்ம எதுக்காக பக்தி பண்றோம், பக்தி பண்ண சொல்றாங்க. ஏன்னா இந்த கேள்விலாம் வந்து நான் ஏன் கேட்கறேன்னா, பொதுமக்கள் கேட்கற மாதிரி நான் ஏன் கேட்கறேன்னா, முதல்ல நம்ம கிளாஸ் கேட்கறது நம்மளுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நம்ம ரொம்ப தெரியும். என்ன ப்ரோ வந்து பக்தி 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 சொல்றேன், ஏன் பக்தி பண்ணலானே ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா சில இடத்துல வீட்டுல வந்து ஒரு ஆள் டிவோட்டியா இருப்பாங்க, மற்றவங்க டிவோட்டியா இருக்க மாட்டாங்க. அப்போ வீட்டுல வந்து கணவர் மனைவி கேட்பாங்க, எங்க ஏன் எப்ப பார்த்தோம்னா ஜவுன் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்ப பார்த்தா கோயில் போயிருக்கீங்க, இல்ல பக்தி ப்ராக்டிஸ் பண்றாங்க, என்ன பக்தி 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 பண்ணலன்னா முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக தான் அந்த கேள்வி எடுத்து வருது. முதல் நம்ம மத்தியில பக்தினா என்னன்னு முதல் வந்து ஸ்ட்ராங்கா தெரியும். பக்தினா என்னதுன்னு சொல்லி தெரியும். அதனாலதான் வந்து நீ பாத்தீங்கன்னா அந்த பொருள்ல வந்து பக்தி ப்ராக்டிஸ் பண்ணும். அது வந்து சாதனை பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லிக்கிறாரு. அந்த பொருள்ல பின்னாடி கட்சியா வந்து
அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா சொல்லிக்காரு, அதிகாலையில் எழ வேண்டும். காலையில வந்து அதாவது பிராக்டிஸ் பண்ற பத்தி என்ன குரூப்பா சொல்லிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து காலையில ஏஞ்சிருக்கணும். இந்த 12 மணிக்கு ஏஞ்சிருக்குது அது காலை கிடையாது. 1 மணிக்கு ஏஞ்சிருக்குது நாட் வந்து மார்னிங், அது ஆஃப்டர்நூன். ஓகேவா? அதிகாலையில் எழ வேண்டும். மார்னிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேக் அப் பண்ணணும். தென் குளித்து விட வேண்டும். முதல்ல குளிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஞ்சிக்கிறது நம்மளுக்கு நல்லது, குளிக்கிறது வந்து நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கு நல்லது. ஓகேவா? எல்லாரும் காலைக்கு குளிச்சிடணும். அப்படியே ஏஞ்சி பெட்டில் ஏஞ்சிக்கிறது லேட்டு. அதுல பெட்டில் வேற 1 மணி நேரம் அதுல போன்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் திருப்பி டயர்டாகி திருப்பியும் அதே தூக்கத்தை வந்து கண்டினியூ பண்ணுது. அதெல்லாம் வந்து என்ன அர்த்தம்னா இஸ் தமோ குணம், அந்த மூட் ஆஃப் த இக்னோரன்ஸ்ல இருக்கணும்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஏன் காலை ஏஞ்சி சொல்றாங்கன்னா, காலைல நம்ம ஏஞ்சிருக்கும் போது தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்ல முடியும், ஹரே கிருஷ்ணா பேச வழங்குதா பிரபு கிருஷ்ண பிரபு? ஓகே ஓகே. காலையில் எழுந்திருக்க ஏன் சொல்றேன்னா, அதாவது மறைமுகம் என்ன சொல்றேன்னா, நம்ம காலை எழுந்திருக்கும் போது நம்ம சத்து குணத்துக்கு நம்ம வந்துடுவோம். நம்ம சத்து குணத்துக்கு வந்துடுவோம். அப்ப குளிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அடுத்து சொல்றேன்னா, கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகள் செய்து, அதாவது கோவிலுக்கு செல்லலாம். அப்படின்னா வீட்டுல வந்து நீங்க வந்து ஆரத்தி செய்யலாம். சிம்பிள் ஆரத்தி மார்னிங்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு சிம்பிள் ஆரத்தி. ஓகேவா? உங்களோட டைம் எல்லாம் பாத்துக்கலாம். இப்ப அட்லீஸ்ட் வந்து நீங்க வந்து ஃபேமிலி கேர்ளா இருக்கீங்க, ஃபேமிலி விமனா இருக்கீங்க, நான் சமைக்கணும், கணவருக்கு சமைக்கணும், நான் காலையில வந்து பிஸியா இருப்பேன்னா அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் பகவான கொஞ்சம் தண்ணி எல்லாம் மாத்திட்டு, ஒரு ஹோட்டல்லாம் வச்சிருக்கீங்க, ஹோட்டலாம் மாதிரி கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து அதை அப்படியே அழக வச்சுக்கிட்டு முடிஞ்ச சாயந்தரத்துல ஒரு சிம்பிள் ஆரத்தி, ஒரே ஒரு ஊதுபத்தி, ஒரு தீபம் வைக்கக்கூடிய அந்த மொத்த தீபம் இருக்குல்ல, ஒரு பஞ்சி வந்து நல்லா இது பண்ணி நெய்யில் நினைச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு ஃப்ளவர், அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் பகவானுக்கு சின்ன ஆரத்தி ஊதுபத்தி, தென் தீபம் காட்டுறது, அப்புறம் ஃப்ளவர் காட்டுறது, சின்ன பண்ணலாம். சாயந்தரம் நம்ம என்ன கீர்த்தனம் படிக்கணும் அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்போம். நீங்க தெரியலன்னா நீங்க கேளுங்க. ஓகேவா? அது மாதிரி சின்ன ஒரு வழிபாடல். ஓகே. அப்புறம் வந்து என்னன்னா சிம்பிளான ஒரு ஆரத்தி நம்ம பண்ணணும். காலையில முடியலனாலும் அட்லீஸ்ட் சாயந்தரம் பழகணும். அட்லீஸ்ட் நம்ம ஆரத்தி செஞ்சு பழகணும். அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஹரே கிருஷ்ணா ஜம் செய்ய வேண்டும். எஸ், காலையிலே உங்களால எல்லா மாலையும் செய்ய முடிச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படியே உங்களுக்கு அறவே செய்ய முடியலாம், அட்லீஸ்ட் ஒரு 5 மாலை இல்ல 4 மாலை இல்ல 2 மாலை, அட்லீஸ்ட் ஒரு மாலை காலையில பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு பண்ண முடியலன்னா பகவான் வந்து உங்களுக்கு கருணை கொடுப்பாரு. சரி டைம் இல்லை ஆனா பண்ண முடியாம இருக்கிறாங்க, சரி பரவாயில்ல. உங்களுக்கு டைம் இருந்தும் பண்ணாம தவிர்க்கணும்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கு பேர் தான் என்ன அர்த்தம்னா காப்பட்டியா, கபடத்தனம், குறுக்கட்னஸ். அது நம்ம பகவானை ஏமாத்துற மாதிரி, நம்மளை ஏமாத்துற மாதிரி. நம்ம பகவானை ஏமாத்துட்டோம்னா தென் பகவான் வந்து 3 சைடு வளைஞ்சிருக்கிறாரு, அவர் ஒண்ணு டபுளா ஏமாத்துவார். ஓ, உனக்கு காலையில டைம் இருந்தும் நீ பண்ண மாட்டியா, ஓகே யூ சீட்டட் மீ, ஓகே தென் கரெக்டான டைம் வரும், ஐ வில் சீட் யூ. அதாவது எதுக்கு நம்ம சொல்றோம்னா, சாதனா பக்தி செய்யும் போது நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்கணும், ரொம்ப கரெக்டா இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும், ஆனஸ்டா இருக்கணும், லாயல்ட்டியா இருக்கணும். நீங்க சாதனா பக்தியிலே நீங்க வந்து நீங்க லெபே கூறாங்க இருந்தீங்கன்னா, நீங்க சாதாரணமா அப்படியே இருந்தீங்கன்னா, அங்கவே வந்து பேஸ்மெண்ட் சரியா இல்லைன்னா தென் 100% நீங்க பாவ பக்தி பிரேம் பக்திக்குள்ள போக முடியாது. அதனால சாதனா மஸ்ட் பி ஸ்ட்ராங். சாதனா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து பிராக்டிஸ் பண்றது ஸ்ட்ராங் ஆகணும். ஏன்னா அப்பதான் அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் ஆனதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்ல, அப்படியே ஷேக்கிங்கா இருந்துச்சு, அப்படியே ஆட்டம் கண்டுச்சுன்னா எப்படி வந்து பக்தி என்ற பில்டிங் ஏறும், வேறாது. அதனால சொல்லுவாங்க ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்ய வேண்டும். தென் பிறகு விக்கிரகத்திற்கு அர்ப்பணிப்பதற்காக மலர்களை சேகரிக்க வேண்டும். எஸ், பகவானுக்கு ஆல்டருக்கு வீட்டுல வந்து போட்டோ வச்சிருக்கீங்க, ஆல்டர் வச்சிருக்கீங்க, சாமி மாட வச்சிருக்கீங்கன்னா
அன்னாடிக்கு பூ பச்சு வைக்கணும். அதுதாங்க சொல்றாரு, பூ வைக்கணும். பூ வீட்டுல இருக்கக்கூடிய மஞ்சள் பூ, வெள்ளை பூ, எனி பூ, வாசனையான பூக்கள். நீங்க வந்து அவர் பிரிச்சுக்கலாம். கிறிஸ்தஸ் பூல வச்சிருக்க கூடாது. கிறிஸ்தஸ் பூல வந்து பகவானுக்கு நாட் அப்ளிகபிள். அட்லீஸ்ட் ஒரு வாசனையான பூவு, வெள்ளை பூவில ஆரம்பிச்சு நார்மல் எல்லா என்ன வாசனையா பூலாம் நீங்க வைக்கலாம். ஓகேவா? நீங்க பூ வச்சு வைக்கணும்னு சொல்றாரு. இது அப்புறம் விக்கிரகத்துக்கு நைவேத்தியம் செய்வதற்கான உணவை பொருட்களை சமைக்க வேண்டும், பிரசாதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, பகவானுக்கு அட்லீஸ்ட் நைவேத்தியம் பண்ணும். உங்களால வீட்டுல சைவம் மாறிட்டீங்க, பாத்திரங்கள்லாம் சுத்தமா இருக்கு, எல்லாமே இருக்குன்னா நீங்க நைவேத்தியம் பண்ணலாம், சமைச்சு நைவேத்தியம் பண்ணலாம். இல்ல நான் ஒன்னும் செய்ய ஒன்னும் வரல அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து சொன்ன மாதிரி பாலோ பழமோ அந்த மாதிரி வைக்கலாம். ஆனா அதுக்குண்டான பாத்திரங்கள் தனியா இருக்கணும், அதுக்குண்டான கழுவு கூட பஞ்சு தனியா இருக்கணும், அதுக்குண்டான அந்த சோப் வந்து தனியா இருக்கணும், எல்லாம் தனித்தனியா இருக்கணும். அவன் கூட அசைவத்துல பாய்ச்சி அதே பஞ்சு எடுத்து போய் இது போய் தேய்ச்சி கழுவி கூடாது. ஓகே, அடுத்து நைவேத்தியத்தை செய்வதற்கு உணவு பிரசாதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எஸ், டிவோட்டி மீன்ஸ் must to take பிரசாதம். பிரசாதம் ஏத்துக்கலடா ஒண்ணு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆகார சுத்த சத்துவம், ஆகார சுத்த சத்துவம், சத்து சுத்தம், சுத்தி ஸ்மரணம், அது ரொம்ப நாள் ஆச்சுல. அது என்ன அர்த்தம்னா, சாப்பாடு உணவு, அதாவது அந்த ஃபுட்டு வந்து சத்து குணத்துல இருக்கணும், சுத்த சத்துவத்துல இருக்கணும். சுத்த சத்துவம் என்ன அர்த்தம்னா பியோர் மூட் ஆஃப் குட்னஸ். அது எங்க கிடைக்குன்னா, நீங்க எந்த ஃபுட்டு, எந்த பிரசாத பகவான் ஆஃபரிங் பண்றீங்களோ அது வந்து சுத்த சத்வ ஃபுட், பியோர் மூட் ஆஃப் த குட்னஸ், அது ஃபுட்டு. அப்போ அதை நம்ம ஏத்துக்கணும். அந்த பிரசாதம் ஏத்துக்கும் போதுதான் உங்களுடைய செல் இருக்கக்கூடிய டிஷ்யூ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து அந்த ஹார்மோன்லாம் வந்து அந்த இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். மென்டாலிட்டி, அப்புறம் நம்ம இன்டெலிஜென்ட், மனசு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் வந்து டேர்ன் ஆகும். நீங்க ஃபுல்லா நாமஜம் பண்றீங்க, சேவை செய்றீங்க, ஆனா சாப்பாடை மாத்தலனா ஒன்னும் பண்ண முடியாது. அதுதான் சேவன் மோகி ஜீவஹாத்தோ. சாப்பாடை வந்து வாயோட ஆக்டிவிட்டியை மாத்தணும். 2 ஆக்டிவிட்டி, ஒண்ணு பேசுறது, சாப்பிடுறது. பேசுறத வந்து பகவான் பத்தி பேசணும், நாமஜம் பண்ணணும். சாப்பாடு உணவு வந்து பிரசாதம் மாத்தணும். அது ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் சாதன பக்தியில. அப்புறம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் பற்பல செயல்களை செய்ய வேண்டும். எஸ், சம் அதர் டிவோஷனல் சர்வீஸ் செய்யணும். கோயிலுக்கு வர்றது, அப்புறம் வந்து டெம்பிள கூட்டுறது, இல்ல கோயிலுக்கு வர முடியலன்னா வீட்டுல சேவை செய்யறது, வீட்டுல இருக்க போட்டோல உடச்சு வச்சுக்கிறது. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா அதர் டிவோஷனல் சர்வீஸ், கோயிலுக்கு சமைக்கிறாங்கன்னா அந்த சமையலுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி சேவைகள் நம்ம செஞ்சு பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவன் பின்பற்ற வேண்டிய சட்டத்திட்டங்கள் பல உள்ளன. மேலும் அவன் தூய பக்தரிடமிருந்து பகவத்கீதையும் பாகவத்தையும் எப்போதும் கேட்க வேண்டும். அப்புறம் டெய்லி வந்து முடிஞ்சிருக்கும் வீக்லியும் டெய்லி வந்து ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை கேட்கணும். எஸ், இது நம்ம பகவத்கீதையை வந்து நம்ம கேட்டு பாருங்க. மேபி வந்து நான் வந்து ஃபியூச்சர்ல பாகவதம் கொடுத்துட்டு இருக்கிறேன். அது எல்லா டிவோட்டியும் வந்து கொஞ்சம் எல்லாம் இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா, லைஃப் போட சொன்னாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 3-4 டிவோட்டி வந்து லைஃப் போட சொன்னாங்கன்னா கண்டிப்பா நான் வந்து லைஃப் போடுவேன். ஓகேவா? அது வந்து டிவோட்டிங்களை வந்து கேட்டாதான் நம்ம செய்ய முடியும். நம்ம பாட்டு லைஃப் திறந்து விட்டுட்டு யாரும் வரனா அது வந்து அதுவும் வேஸ்ட் ஆகாது. அது ஒரு தனியா ஒரு இதா ஆகும். அதனால பார்ப்போம். ஃபியூச்சர்ல நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். யாருக்கு வந்து பாகம் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, லைஃப் போடுங்க, லைஃப் போடணுமா கேட்க போறேன். அப்புறம் ஒருவேளை எல்லாருக்கும் வந்து லைஃப் போடணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, ஓகேன்னா நான் லைஃப் போடுவேன். ஓகேவா? அதுதான் சொல்றாங்க, பகவத்கீதை பாகவதம் வந்து கேட்க வேண்டும். ஓகேவா? அப்புறம் இந்த பயிற்சியின் மூலம் யார் வேண்டுமானாலும் இறை அன்பு நிலைக்கு உயர்வு பெற முடியும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்க பக்தியில நீங்க நல்லா முன்னேற முடியும். அதன் பின்னர் இறைவனின் ஆன்மீக ராஜ்யத்திற்காக தனது முன்னேற்றத்தின் அவன் உறுதியுடன் இருக்கலாம். தென் அவன் வந்து பக்தி பண்ண இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ண நீங்க வந்து ஸ்டெடியா இருப்பீங்க, சஸ்டெயினா இருப்பீங்க. எப்பவுமே ஸ்டெடியா, அவங்க யாரும் வந்து அசைக்க முடியாது. உங்க நம்பிக்கை டெவலப் ஆகும். அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஒழுக்க நெறிகள் கீழ் ஒழுக்கம், டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். டிசைபிள் மீன்ஸ் டிசிப்ளின். ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பக்தியில. ஒருத்தவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், யாருக்கிட்ட ஹரே கிருஷ்ணா சொல்லணும், யாருக்கிட்ட வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், யாருக்கிட்ட வந்து ஜஸ்ட் வந்து ஹரே கிருஷ்ணா மட்டும் சொல்லணும், ஆனா டோன்ட் எக்ஸசைஸ் சில பேர் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தெரியணும். அதெல்லாம் ஒழுக்கம். அப்ப எப்படி பெரியவங்கிட்ட நடந்துக்கணும், எப்படி வந்து
சீனியர் டிவோட்டி நடந்துக்கணும், எப்படி புதுசா வந்து நடந்துக்கணும், எல்லாத்தையும் எடுத்து இப்ப சொன்னா சீனியர் ஆயிட்டேன், எனக்கு எல்லாமே தெரியுது, நோட் டெவலப் அகங்கா. இதெல்லாம் ஒழுக்கம், இதெல்லாம் டிசிப்ளின். அதான் சொல்றேன்னா, ஒழுக்க நெறிகளின் கீழ் ஆன்மீக குருவின் வழிகாட்டுதல் செயல்பட வேண்டும். ஏன் நம்ம ஒழுக்கமா இருக்கணும், அட் த சேம் டைம் நம்மளுடைய ஆக்டிவிட்டி குரு கைடன்ஸ், குருவோடைய கட்டளை கீழே இருக்கணும். குரு ஒண்ணு சொல்றாரு, நம்ம ஒண்ணு பாட்டு செய்யக்கூடாது. குரு என்ன சொல்றாரு, ஆச்சாரிய இப்ப குரு இல்லைன்னா நம்ம வந்து எதுவுமே நம்மளுக்கு யாரும் சொல்ல முடியாது கிடையாது. குரு நம்மளுக்கு இல்லைன்னா புரோபாதரி ஜெகத்குரு அவருதான் குரு. குரு எடுத்துட்டீங்கன்னா, பர்டிகுலர் குரு எடுத்துட்டீங்கன்னா அந்த குரு என்ன சொல்ல கேட்கணும். குரு இல்லைன்னா புரோபாதரி சொன்னாலும் கேட்கணும். இந்த பக்தி யோக பயிற்சி நிச்சயமா ஒரு இறை அன்பு நிலைக்கு கொண்டு வரும். கண்டிப்பாக வந்து இதெல்லாம் செஞ்சீங்கன்னா, குரு கைடன்ஸோட இந்த பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து பகவானை வந்து நம்ம எப்போதும் நினைக்க முடியும். தென் நம்ம இந்த உடம்பு விட்ட பிறகு பகவான் லோகத்துக்கு ஈஸியா போயிடலாம். அதான் இந்த சொல்றாங்க. அதனால இந்த கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா, பக்தியை வந்து என்னதுன்னா பகவானை நினைக்கணும். அப்படி நினைக்க முடியலன்னா நம்ம வந்து சாதனா பக்தி பண்ணணும். சாதனா பக்தி வந்து என்னன்னா, காலையில எழுந்திருக்கிறது, குளிக்கிறது, நைவேத்தியம் பண்றது, ஆரத்தி பண்றது, ஜபம் பண்றது, கிளாஸ் கேட்கறது, இன்னும் நிறைய இருக்கின்றது. ஓகேவா? அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து சாதன பக்தியிலிருந்து பாவபக்தியிலிருந்து பிரேம் பக்தி வர முடியும். அப்படி வந்து பக்தி கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறினாதான் நம்ம இந்த உடல் விடும்போது பகவான் எப்போதும் நினைச்சிருக்க முடியும். பக்தி வந்து சாதாரணம் கிடையாது. பக்தி, பக்தன் and பகவான் மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகமயமானது. நம்ம இந்த உடலை விடும்போது நம்ம ஆன்மீகமான தளத்துக்கு வந்துடும். ஒண்ணு இந்த உலக பற்றுதல், குடும்ப பற்றுதல், அப்புறம் வந்து சொசைட்டி பற்றுதல், இனப்பற்றுதல், மொழி பற்றுதல், இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து மீண்டும் மீண்டும் இங்க புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனம், புனரப்பி ஜனனி, ஜடரே சைனம், ஏ சம்ஸ்காரி, பூஸ்காரி, கிருப்பியா பாரி, பாரி முராரி. சிவபெருமான் சங்கராச்சாரியா சொல்றாரு, மீண்டும் மீண்டும் பிறந்து மீண்டும் மீண்டும் இறக்கணும். அது வந்து வெரி வெரி டேஞ்சரஸ். ஆத்மா தான் சஃபர் பண்ணும், கஷ்டப்படும் இந்த உடல்ல திருப்பி வர வர. அதனால நம்ம மீண்டும் பகவான் லோகத்துக்கு போகணும். அதுக்கு ஒரே வழி பக்தி மட்டும்தான். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? ஹரே கிருஷ்ணா. श्री भागवत गंधरा श्री भगवदगीता की जय, राधा गोपाल जी की जय, श्रील प्रभुपाद महाराज की जय, हरि हरि बोल. ஓகே, எதுவும் கேள்விக்கு சந்தேகங்கள்?